அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு இஸ்லாமிய குடும்பம் அமல்களில், குறிப்பாக தொழுகையினுடைய விஷயம், ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே தொழுகையை நாங்கள் பழக்க வேண்டும். சின்ன பிராயத்திலிருந்து தொழுகைக்கு அவர்களை பழக்க வேண்டும். தொழுகையை சரியான முறையில், தொழுவது பெரிய விஷயம் அல்ல, உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும். குர்ஆன் சுன்ன அடிப்படையில் தொழ வேண்டும். ஓதல்களை சரியாக ஓத வேண்டும். நாங்கள் கணவன் மனைவி பார்க்கணும், நாங்கள் ஓதுறது சரியாண்டு, நான் ஓதுற சூரா ஃபாத்தியா சரியா, நான் ஓதுற அல்லாஹும்ம பாயித் பைனி ஆரம்ப துவா சரியா, அத்தஹியாத் சரியா. வாப்பாமார் நீங்கள் உங்களோட உம்மாமார்கிட்ட, அதாவது மனைவிமார்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்க, மனைவிமார் கணவன்கிட்ட சொல்லி பாருங்க. அல்லது பிள்ளை ஆலிமாவாக அல்லது ஆலிமாக இருந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் படிங்க, அதில் வெக்கப்பட தேவையில்லை. சூரா ஃபாத்தியா எங்களுக்கு ஓத தெரியுமா? இன்றைக்கி நாங்கள் எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்தியா இமாம் ஓதுறார். நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், அந்த சூரா ஃபாத்தியா ஓதும்போது, அடுத்த சூரா ரெண்டாவது விஷயம், இந்த சூரா ஃபாத்தியா ஓதும்போது எங்களுக்கு தர்ஜமா விளங்குதா, தஃப்சீர் விளங்குதா? தர்ஜமா கொஞ்சமாவது, அதாவது அந்த அந்த ஒரு ஒரு சில வசனங்களுக்காவது நம்ம தர்ஜமா, அதனுடைய மொழிபெயர்ப்பு தெரியாமல் இருந்தா தயவு செய்து அதை படிங்க, சூரா ஃபாத்தியாவோட தர்ஜமா படிங்க. அப்போ ஒவ்வொரு தொழுகையிலையும் அதையாவது அந்த உணர்வோடு தொழலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் என்னோட பேசுகிறான், என் ரப்பு என்னோட பேசுகிறான், அர் ரஹ்மான் ரஹீம், என் ரப்பு என்னோட பேசுகிறான். இப்படி அந்த எண்ணத்தோட தொழுகிற பக்குவத்தை உண்டாக்கணும். தொழுகையை குடும்பத்தில் கொண்டு வரது மட்டுமல்ல, உயிரோட்டமான தொழுகை, தொழுகையின் அடிப்படை அல் ஹுஷூ ஃபிஸ் ஸலா, தொழுகையில உள்ளச்சம், உயிரோட்டம், அந்த சிந்தனையை குவித்திருக்கணும், வெளியே சிந்தனையில் போகப்படாது. நம்ம ஏழுமான அளவு எங்களோட சிந்தனைகளை தொழுகைக்குள்ள வச்சுக்கொள்ளணும். என் ரப்போட நான் பேசுறேன் என்று சொல்லி அந்த சிந்தனையை நாம் மட்டுப்படுத்தி, அப்படி ஒரு சிந்தனை சிதறாமல் பக்குவத்தோட தொழுகிற ஒரு தொழுகையை எங்களோட குடும்பத்தில் நாங்கள் உருவாக்க வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். தொழுகை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசப்பட வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ஞாபகம் ஊட்டி கொண்டு செல்கிறேன். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, ஏனைய இபாதத்துக்கள், அது நோன்பாக இருக்கலாம், ஏனைய குர்ஆனுடைய ஓதலாக இருக்கலாம், ஏனைய வழிபாடுகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்புடைய விஷயம், சின்ன பிள்ளைகளை நீங்கள் பழக்குங்க. ஆனால் ஒரு விஷயம், சின்ன பிள்ளைகளை எங்களோட வீட்டில் நோன்பு பிடிக்கிறதுக்கு நாங்கள் பழக்கணும், ஆனால் சித்திரவதை பண்ணக்கூடாது. நல்ல விலையும் கொள்ளுங்க. ஒரு பிள்ளை பருவ வயது அடைகிறதுக்கு முன்னுக்கு 7 வயசுலையோ 8 வயசுலையோ 10 வயசுலையோ நோன்பு பிடிக்க பழக்கிறது பிரச்சனை இல்லை. பசிக்குதுன்னு அழும் பொழுது இன்னும் 2 மணித்தியாலம் இருக்குது, 3 மணித்தியாலம் இருக்குதுன்னு அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவானா, நோன்பை திறக்க விட்டுருங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு நோன்பு கடமை இல்லை, நோன்பு கடமை இல்லை, நாங்கள் பழக்கணும். ஆனால் சித்திரவதைப்படுத்தக்கூடாது. சிலர் அதை பெருமையாக நினைச்சு கொள்வாங்க, என்ன பிள்ளை 7 வயசுல 30 நோன்பு பிடிச்சிருச்சுண்டு. அந்த பிள்ளை சில பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது, அந்த பிள்ளையினுடைய நோய் அல்லது அந்த பிள்ளையினுடைய உடல் ஒவ்வாமை, இதுகளெல்லாம் அந்த பிள்ளைக்கு சொல்றது தெரியாது. சில பொழுது மயங்கி விழும், சில பொழுது ஏதாவது நோய்கள் வந்துடும், அதனால பல பாதிப்புகள் ஏற்படும். சின்ன பிராயத்தில் அந்த குடல் காஞ்சி போகக்கூடாது, தண்ணிகள் குடிக்கணும். இப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் சொல்லாத ஒன்றை நீங்க திணிக்க போகவும் கூடாது. அதனால பிள்ளைகளை 15, 16, 17 வயசா போய் நோன்பு பிடிக்காத பிள்ளைகளாக நாங்க மாத்திரவும் கூடாது. ரெண்டையும் நாங்க கவனிச்சுக்கொள்ளணும். எல்லை கடந்து போய்த்து அநியாயம் செய்யவும் கூடாது, அதுக்காக திறந்து விட்டுறவும் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு விஷயத்துல எங்கட பிள்ளைகளை நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக நாங்க பழக்க வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். நாங்க நோன்ப சரியா பிடிக்கிறதுக்கு பழகி கொடுக்கணும். எப்படி நோன்பு பிடிக்கிறேன்னா, சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த நோன்பை பிடிச்சிட்டு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இது மட்டும்தான் நோன்புண்டு நாங்கள் பிள்ளைகள் காட்டி கொடுக்க கூடாது. நோன்புண்டா என்ன? எங்களோட உடல் நோன்பு பிடிக்கிற மாதிரி எங்களோட உள்ளங்கள் நோன்பு பிடிக்கணும், எங்களோட பார்வைகள் நோன்பு பிடிக்கணும், எங்களோட கை நோன்பு பிடிக்கணும், எங்களோட கால் நோன்பு பிடிக்கணும், எங்களோட பார்வை நோன்பு பிடிக்கணும், எங்களோட கேள்வி நோன்பு பிடிக்கணும். பிள்ளைய நீ நோன்பு பிடிச்சி வாப்பா, எப்படியாவது சாறு கிளம்பி சாப்பிட்டு இஃப்தாரை எப்படியாவது செஞ்சிரு, இடையில என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, தொழுகை இல்லாட்டியும் பரவாயில்லை, நீ நாள் முழுக்க ஃபோனை பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நோன்பை நாங்கள் சொல்லி கொடுக்க கூடாது. அந்த புள்ள சினிமா பார்க்குது, பாடல் பார்க்குது, ஆடல் பார்க்குது, எந்த நிகழ்ச்சிகள் அது இது ஆபாசமான எல்லாவற்றையும் அந்த புள்ள பார்க்குது, ஆனால் நோன்பை மட்டும் முடிச்சுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பழக்கத்தை நாம் உருவாக்கக்கூடாது. நோன்பில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்பது நாங்கள் எங்களுடைய உடல் மட்டும் பிடிப்பதல்ல, எங்களுடைய ஆன்மா, உள்ளம், எங்களுடைய உடலினுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே நோன்பு வைக்க வேண்டும். அந்த நோன்பை எங்களது பிள்ளைகளுக்கு நாம் பழக்கி கொடுக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் இந்த ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து சரியான முறையில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, சஹருடைய வேலை இருக்குதானே, சஹருடைய வேலை
நாங்கள் சாப்பிட்றோம், சஹர் செய்கிறதுல பரக்கத்து இருக்குது. சஹருடைய வேளையில் நாங்கள் எங்களோட குடும்பத்தில் ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிற பழக்கத்தை உண்டாக்கணும். நல்ல மனிதர்கள் சொர்க்கவாதிகளுடைய ஒரு பழக்கம் என்னென்னா, அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன் கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய வேளையில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அப்போ எனவே சஹருடைய வேளையில் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, பிள்ளை எழுப்பி திண்டுட்டு நீ எப்படியாவது நோன்பு வச்சிருந்து பழக்காதீங்க. கொஞ்சம் 5-10 நிமிஷம் முன்னாடி எழுப்பி குடும்பமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தொழுதுட்டு இஸ்திக்ஃபாரோட இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த காட்சி அல்லாஹ் பார்க்குற பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பரக்கத்து இருக்கும் சகோதரர்களே. இஸ்திக்ஃபாரோட யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி வாப்பா கேட்கிறார், உம்மா கேட்குறாங்க, பிள்ளைகள் கேட்குறாங்க, எல்லா பிஞ்சு பிள்ளைகள் முதற்கொண்டு இஸ்திக்ஃபாரோட அந்த சாறு வேளையில் இருந்தால் அந்த உணவுல எப்படி பரக்கத்து இருக்குதோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயும் பெரிய பரக்கத்தில் உண்டாகும். எனவே சஹருடைய வேளையில் ஒரு குடும்பம் வெறும் சாப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்துவது அல்ல, இஸ்திக்ஃபாரில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், துஆவில அதிகம் கவனம் செலுத்த வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கேட்கிறதுல உள்ள அந்த இன்பத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கு பாருங்க, பிள்ளைகள் தாய்மார்கள் சில ஆண்களும் தான் இந்த சினிமாவை பார்த்து ஏதாவது ஒரு கவலையான சோகமான விஷயம் வந்து அழுகுறாங்க. அல்லாஹ் பாதுகாத்த நல்லவங்களை தவிர. சினிமாவில் அவன் பிரிஞ்சு போகிறான், இவன் பிரிஞ்சு போகிறான், அவன் கொல்ல போகிறான்னு அழுகுறாங்க. அது பச்சை போய். ஆனால் ரப்புக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கிறதுனா சிரிக்கிறாங்க. வாப்பா அழுதுதான் உமாக்கு, இந்த மனைவிக்கு சிரிப்பு, வாப்பா அழுது துவா கேட்டால் பிள்ளைகளுக்கு வாப்பா அழுகுறாங்கன்னு அவங்களுக்கு சிரிப்பு. ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு முன்னால் கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீர் துளி அல்லாஹு தஆலா அது நரகம் தீண்டாதுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்க்கு முன்னால் வடிக்கிற கண்ணீர் துளி, அல்லாஹ்க்கு முன்னால் வடிக்கப்பட்ட அந்த அல்லாஹ்வோட அச்சத்தால கண்ணீர் வடிக்கிற மனிதன், ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறது இருக்குதே, தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறது அல்லாஹ்வை நினைச்சு, சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு, நாளை மறுமையில எந்த நிழலும் இல்லாத நாள் அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். அந்த அரசுடைய நிழல நீங்க மட்டும் இருக்கணுமா, உங்களோட மனைவி இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நானும் இருக்கணும், என் மனைவியும் இருக்கணும், எந்த நிழலுமே இல்லை, வெயில் அப்படி இருக்கும், உஷ்டமாயிருக்கும், அங்கும் இங்கும் அல்லோலப்படுற வேலையில நான் மட்டும் நிழலுக்குள்ள இருந்தா போதாது, என் மனைவி வரணும். அப்ப மனைவி சொல்லுவார், நானும் அல்லாஹ்வுக்கு முன்னால கண்ணீர் வடித்தேன். பிள்ளை ஓடி வருவார், பிள்ளை சொல்லுவார், நானும் அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வடித்தேன், அழுதேன் என்றா. இந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் சகோதரர்களே. எனவே சஹருடைய வேளையில கண்ணீர் வடிச்சு துஆ கேளுங்க, நடுநிசையில எழும்பி அல்லாஹ் இடத்துல மன்றாடி கேளுங்க. கண்ணீர் வடிக்கிற பழக்கத்தை கான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கானி இந்த கிதாபில்லா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுனாலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க, ஓதுனாலே அழுக வந்துடும் அவங்களுக்கு. குர்ஆன் ஓதும் பொழுது சில வசனங்களை ஓதும் பொழுது அவங்களுக்கு அதுக்கு மேல போக இயலாது, அழுதுருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அவங்க ஓதுனா நிறுத்தி தான் ஓதுவாங்க. ஓதும் பொழுது இதுல என்ன வருது அப்படின்னு யோசிச்சு சிந்திச்சு அதுக்கப்புறம் அடுத்தது சிந்திச்சு நல்லுணர்ச்சி பெற்று தான் ஓதுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஓதுகிற பொழுது எங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த சிந்தனை வரணும், அல்லாஹ்வுடைய அந்த எண்ணம் வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே குர்ஆன் ஓதுகிற அந்த நேரத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் பொழுது, இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது, தௌபா செய்யும் பொழுது சிறந்த காலம் சகோதரர்களே. இன்னும் ஒரு சில நாட்கள் வேகமாக கடந்து சென்றோம். ஆனா நாங்க தவற விடக்கூடாது. மன்னிப்பு பெற்றவர்களாக இந்த காலத்தை நாங்க கடத்தணும், மன்னிப்பு பெற்றவர்களாக இந்த நோன்புல இருந்து வெளியே போகணும், மன்னிப்பை கேட்டவர்களாக நாங்க அடுத்த ரமலான் வரை இருக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என் வாப்பா, என் உம்மா, எல்லாருக்கும் இந்த ஒரு விடயத்தை நாங்கள் ஆசை வைக்க வேண்டும். எனவே சஹருடைய வேலை அது சாப்பிடுவதற்கானது மட்டுமல்ல, அதே மாதிரி தான் சகோதரர்களே இஃப்தாருடைய வேலை இருக்கிறதே. இஃப்தாருடைய வேளையிலும் நாங்கள் அதிகமாக அந்த நோம்போட இருந்து ஒரு மனிதன் அப்படியே உடைஞ்சு போய் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து, அல்லாஹ்வுக்காக தாகித்திருந்து, அல்லாஹ்வுக்கு முன்னால நோன்பு துறக்கிறதுக்கு முன்னால அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறான்டா, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க நோன்பு திறக்கிற வேலை, நோன்பு திறந்ததுக்கு பின்னாலே அல்ல, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால நோம்போட அல்லாஹ்விடத்துல நாங்க அதிகமா துஆ கேட்கணும். எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு பெருநா உடுப்பு வாங்குறதுக்கு முயற்சிக்கிறோம், எங்கட பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், வாங்கி கொடுக்குறோம். ஆனா எங்கட பிள்ளைகளுக்கு ஏன் எங்கட ரப்பிட்ட கேட்கறதுக்கு நாங்க சொல்லி கொடுக்க இல்லை?
பாப்பா நீ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால நீ உன்ட ரப்பிட்ட கேளுன்னு சொல்லி கொடுங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, ரெண்டாவது விஷயம், நீங்க அந்த பழக்கத்தை சொல்லி கொடுங்க. அந்த அந்த புள்ள அவங்ககிட்ட வாப்பா உடுப்பு எடுக்கணும், வாப்பா ஸ்கூலுக்கு இதை எடுக்கணும், வாப்பா இதை எடுக்கணும்னு கேட்கும் பொழுது நீங்க சொல்லுங்க, நீ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ரப்பிட்ட கேளு. அந்த பழக்கத்தை உண்டாக்குங்க. இது சஹாபாக்குடைய பழக்கம், இது சலஃபு ஸாலிஹீனோட பழக்கம். இது அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன பிராயத்துல இருந்து துஆ கேட்கிற பழக்கம் வரணும். உங்களோட பிள்ளைகள்கிட்ட சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொல்லுங்க, அந்த பிள்ளை கையேந்தி கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு பெருநாள் உடுப்பு நீ தாயா அல்லாஹ், அப்படி கேட்கணும். இது வெக்கப்படுற விஷயம் அல்ல. ரப்பு தருவான். அந்த நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சகோதரர்களே, நாங்க யார்? நாங்க யார்? சஹாபாக்குடைய வாரிசுகள். நாங்க யார்? மூமீன்கள். நாங்க யார்? ரப்ப நம்பி இருக்கிறவங்க. நாங்க யார்? ரப்ப தவக்குல் வச்சு வாழ்றவங்க. எங்களுக்கு எங்கட ரப்பு தருவான், எங்கட ரப்பு எங்களுக்கு போதுமானவன். இந்த நம்பிக்கை எங்கட குடும்பத்துக்கு கொடுக்கணும். எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு என்ன வாப்பா கேட்டா வாங்கி தருவார், என் அம்மா கேட்டா தருவாங்க. இந்த நம்பிக்கை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க, அந்த பிள்ளையும் கஷ்டப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹ்விடத்துல கேட்கிற ஒரு பழக்கத்தை நாங்க உருவாக்கி கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு. நோன்பு காலத்தில் அதுக்கு சிறந்த பருவ காலம் இந்த நோன்பு காலம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய குடும்பம் நோன்புடைய காலம், இஃப்தாருடைய வேலை, இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கியாமுல் லைல் இரவு வணக்கம் இருக்குது, மாஷா அல்லாஹ், நல்ல சிறந்த ஏற்பாடு. குடும்பமாக வாங்க, குடும்பமாக வாங்க, குடும்பமாக வந்து பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தொழுங்க. எல்லாரும், கணவன் தொழுறாரு, மனைவி தொழுறாங்க, பிள்ளைகள் தொழுறாங்க. நீங்க சின்ன பிள்ளைகளை எடுத்துவாங்க, ஆனா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுங்க. பிள்ளைகளை கூட்டி வர தடை கிடையாது. ஆனால் எப்ப தடை வரும்டா, அந்த பிள்ளை நீங்க கூட்டி வந்துட்டு பிள்ளை எங்கேயாவது ஒரு ஓரத்துல வச்சுட்டு நீங்க பயபக்தியோட தொழுவீங்க. அந்த பிள்ளை 5 பேரை தொழுகை பாழாக்கி விட்டும், கடைசியில் உங்களோட தொழுகை நன்மை கிடைக்காது. நான் எல்லாத்துலயுமே கவனம் எடுத்துக்கொள்ளும் சகோதரர்களே. சும்மா மார்க்கத்துல ஒரு விஷயத்துல அனுமதிண்டா அதை 100% எடுத்துடக்கூடாது. அனுமதி எப்ப அனுமதி? ஒரு பிள்ளையை கொண்டு வாரீங்கன்னா பிள்ளை எங்கேயாவது ஒரு ஓரத்துல விட்டுட்டு நீங்க தொழுவீங்க. அந்த பிள்ளை அங்கால ஓடுது, அங்கால ஓடுது, அங்கால பாயுது, இங்கால பாயுது, பக்கத்துல ஈரால பிடிச்சி இழுக்குது. அது அடுத்தவங்களுடைய அந்த ஹுஷு பயபக்தி இல்லாமல் ஆக்கிடும். அப்ப அடுத்தவருடைய பயபக்தி இல்லாமல் ஆக்குறது காரணமாக நீங்க அமைஞ்சால் அப்ப உங்களோட நன்மை எப்படி அல்லாஹ் இடத்துல எழுதப்படும்? யோசிச்சு பாருங்க. தடை இல்லை என்பதனால நாங்க அதை மேலதிகமான ஒரு விடயமாக எடுத்து நாங்க அதை சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளை கொண்டு வரணும், அவங்க பார்க்கணும், இபாதத்துல பார்க்கணும். அதற்காக சும்மா விட்டுறக்கூடாது. இதை நல்லா கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. மாற்றமாக நாங்க குடும்பமாக, நான் சொல்ற விஷயம், குடும்பமாக வாங்க, கியாமுல் லைல் தொழுகிறதுக்கு எல்லாரும் வாங்க. மாஷா அல்லாஹ், நிரப்பமாக வாரீங்க. இந்த பயானுக்கும் தான் கியாமுல் லைலுக்கும் அல்லாஹ்வுடைய உதவியால குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பேசப்படுற செய்திகளை கேட்கறதுக்காக இப்படி வாரது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விடயம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகைக்காக 2 மணி 3 மணிக்கு குடும்பமாக சந்தோஷமாக வாரது பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கே ஒரு முஃமினாக இருந்து கொண்டு மக்கள் எல்லாம் தொழுறாங்கன்னு எங்களுக்கு சின்ன ஒரு சந்தோஷம் வருதுண்டா, எங்களோட ரப்பு எவ்வளவு சந்தோஷம் அடைவான் சகோதரர்களே. என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம் தொழுது என்பதை நான் நினைச்சு சந்தோஷப்படுறேன்டா, எங்களுடைய ரப்பு எவ்வளவு சந்தோஷப்படுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கியாமுல் லைல எங்களோட பிள்ளைகளுக்கு பழக்கணும், இபாதத்தை பழக்கணும்.